ஹாய் ஆல், எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த காலப்பொழுதில் நாங்கள் சன்னதி நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். தொண்டமனாறு வழியாக பாருங்க, கடற்கரையை இப்படி அழகாக இருக்குண்டு. இதன் வழியாக பின்பக்கத்தால் தான் எங்களுக்கு பஸ் கொண்டு இறக்கினது. அப்போ அப்படியே நாங்கள் நடந்து கொண்டு போகிறோம். உங்களுக்கு சன்னதியை பற்றி சொல்கிறதுண்டா, அது ஒரு அன்னதான கந்தன். அதாவது இந்த நேரமும் ஆக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதால இது இந்த சிறப்பு பேர். இங்கே ஏராளம் பல கோடி மக்கள் வந்து இங்கே காவடி எடுத்து தங்களை நேர்த்திக்கடனை தீர்க்கிறத இது அமைந்திருக்குது. இந்த கோயில் வரலாறை பார்க்க ராவணனோட ராமர் யுத்தம் நடக்க ராமர்கிட்ட தூதுவர வீரபாகு மந்திரி அவர் வந்து இங்கே இலங்கைக்கு போகிற வழியில் ஒரு வேலை கொண்டு பூசை செய்திருக்கிறார். அந்த பூசை இடம்தான் இப்போ இருக்கிற அந்த வேல் இருக்கிற இடம். அந்த வேலில் மிகச்சிறப்ப அவர் பூசை செய்ததால் அது பிற்பாடு அவர் போனதால் அதில் ஒரு என்ன சொல்கிறது, அந்த கடற்கரை பிரதேசத்தில் தான் இருந்திருக்குது. அங்கே உள்ள ஆக்கள் அது அப்படியே வழிபடுற மாதிரி இருக்க ஒரு ஆளுடைய கனவில் போய், ஒரு மீனவன் கனவில் போய் இதை நீ தான் பூஜை செய்ய வேணுமென்று முருகன் சொன்னதால் அவர் சொல்லியிருக்கிறான், நான் மீன் பிடிக்கிறவன், எனக்கு மந்திரங்கள் எல்லாம் சொல்ல தெரியாண்டு. அப்போ அதுக்கு முருகன் சொல்லியிருக்கிறார், நீ என்ன செய், அந்த கதிராமத்தில் எப்படி பூசை பேயை கட்டி பூசை செய்யணுமோ அப்படி நீ பூசை செய்து என்ன நீ மக்களுக்கும் சிறப்புற வகையில் செய்யண்டு. அது பிற்பாடு தான் இந்த கோயிலில் அப்படியே வழிபட்டு இன்றைக்கு ஒரு பிரசித்தமான ஒரு கோயிலாக வந்திருக்கு பாருங்க, மோப்பல்ல. இங்கே இந்த முறை விசேஷம் என்னென்னா ஜாசர உள்ளுக்கபடி இல்லை, பட் அது அந்த களவெடுக்கிறவை அப்படி இப்படி அவியலை எல்லாம் பார்க்குற மோமை பாதுகாப்பு படையணி பெற்றது அதுகள் நிப்பாட்டி இருக்கிறோம். நாங்கள் பாருங்க பூசைக்காண்டி இதை நாங்கள் எடுத்துக்கொண்டு போனோம், கடையில் வேண்டி கொண்டு போகிறோம். ஏராளம் பேர் அண்டு மட்டும் இந்த பேக் மட்டும் 500 ரூபாய்க்கு வேண்டி பூசைக்காக நாங்கள் கொண்டு போகிறோம். இது பிற்பக்கம் இந்த பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பிற்பக்கத்தில் ஆக்கள் தங்களோட வழிபாடு நெஞ்ச பாருங்க, பிள்ளைகள் இல்லாதவை இந்த தொட்டில் கட்டி வழிபடுற இடத்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்க, எல்லா ஏராளமான மக்கள் இப்படியே சுற்றி கும்பிட இவ்வளவோ ஆக்கள் வந்து தங்களோட நேர்த்திக்கடன் நிவர்த்திகளை தீர்க்க சொல்லி கந்தனை வழிபட்டு கொண்டிருக்கணும். இது ஞாயிற்றுக்கிழமை என்னபடியாக ஆக்கள் கூட பாருங்க. இதில் எப்படி ஆக்கள் எல்லோரும் ஒவ்வொரு பக்கமாக நின்று தங்களுக்கு ஏற்றபடியில் வழிபாட்டை நடத்தி கொண்டு இருக்கணும். இங்கே என்ன சிறப்புன்னா கூட காவடி வரும். ஒவ்வொரு நாளும் காவடிகள் பல்வேறு இடங்கள்ல இருந்தும் வரும். ஒரு புதினமான இதுதான் இந்த மூலமூர்த்தி இருக்கிற இடம் பாருங்க. இதில் பிள்ளையார் முருகன் எல்லாம் இருக்குது. அதாவது வந்து முருகனை வழிபட்டால் எல்லா இதுவும் கிடைக்குமென்று சொல்லினோம். இங்கே பாருங்க, காவடிகள் ஏராளம் பேர் அடிக்கணும். பெரிய ஆக்கள்லேருந்து சிறு வயது ஆக்கள் மட்டும் ஒரே காவடி எடுத்து தங்களோட நேர்த்தி கடன்களை தீக்கணும். வெளியில் பாருங்க அவ்வளோ சனமண்டு. இப்படி எங்களோட செல்வ ஜன்னதி கோயிலிൻ്റെ திருவிழா வார ஞாயிற்றுக்கிழமை என்ன தேரன்னு சொல்லி இருக்கணும். அதையும் அடுத்த இதில் போடுவேன். என் சேனலை நீங்கள் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவோடு நான் தொடர்ச்சியாக இந்த சேனலில் முன்னெடுத்து செல்வேன். பாருங்க, சின்ன பிள்ளைகளெல்லாம் காவடி ஆடுதுகள் என்ன அழகாக எல்லாம் அந்த அதுக்கேற்றபடியே வேண்ட காலெல்லாம் நடனமாக இருக்குது. நீங்கள் இப்படி எந்த கோயிலுக்கு போயிருக்கிறீங்க, இப்படி சிறப்பான கோயில்கள் எதுன்றதை சொல்லுங்கள். அடுத்த விளக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.